Hallelujah. Hallelujah. Let us pray and move to the word of God. Let us pray. Our dear heavenly God, என்னுடைய அன்பின் ஆண்டவரே, let your name be magnified, my Lord Jesus உம்முடைய நாமம் Christ. எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படுவதாக. Please speak to us, my Lord. எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord Jesus, prepare our heart, my Lord Jesus Christ, that we may receive your living word, my Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெரும்படியாய் எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord Jesus Christ, we know that your mighty word is a powerful, my Lord, which brings a great blessing in our lives, my Lord Jesus Christ. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான வார்த்தை தான் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். Let your presence, your glory be here, my Lord Jesus Christ. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமை ஆண்டவரே receive, we all should experience your presence, your glory here, my Lord Jesus Christ. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். Speak to us, my Lord Jesus Christ. எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. Lord Jesus, speak to us, my Lord. எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. Oh, completely surrendering your mighty hand, my Lord. நாங்கள் முற்றிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Speak to us, my Lord. எங்களோடு நீர் பேசும். Thank you for everything, Lord. எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி. In Jesus name I pray, my Lord. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Amen. Amen. Very briefly, we learn the close relationship with Lord Jesus Christ. தேவனோடு நெருங்கிய உறவிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்படி நாம் இருக்க முடியும்? It's a very simple and very common thing. இது ஒரு எளிமையான ஒரு செய்தியாக தான் இருக்க போகிறது. The close relationship with Lord Jesus Christ. தேவனோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவிலே நாம் இருக்க முடியும். Close relationship with God is, தேவனோடு நெருங்கிய உறவிலே நாம் எப்படி இருக்க முடியும்? It's not just being a ritual person. அது ஏதோ சடங்காச்சாரமாய் அப்படி ஆலயத்துக்கு வருவது அப்படி ஆகல. It's not just being as like a religious follower person. ஒரு மதம் சார்ந்த ஒரு காரியங்களை நாம் கடைபிடிக்கிறவர்களாய் அப்படி நாம் இருக்கிற மாத்திரம் அல்ல. But here says, ஆனால் நாம் பார்க்க போகிறோம், a close relationship with God is built through consistent personal interaction rather than ritual. அது ஒவ்வொரு அது நிலையான அது நம்மளுடைய தனிப்பட்ட விதத்திலே நாம் ஒரு தேவனோடு உறவாடுகிறதுக்கு அதுதான் நம்ம எடுத்து செல்கிறது. தேவனோடு உறவிலே நாம் ஆழமான அந்த தனிப்பட்ட உறவிலே நாம் கடந்து செல்லும்படியா அந்த காரியங்கள் தான் நமக்கு உதவி செய்கிறது. Many times we are thinking just we are going to church, praying and all. Of course we are involving in every area, it's true, but it's not just bringing closer to God. அநேகராகிய நாம் சபையிலே வருகிறோம், சபையிலே காரியங்களில் ஈடுபடுகிறோம், ஆனாலும் இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு அந்த நெருங்கிய அனுபவத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது இல்லை என்று தான் சொல்ல முடியும். One question to you all. உங்களை எல்லாரும் பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். Is there any symbol that we are seeing that we are saved? நாம் அதை வெளிப்புறமாய் காணும்படியாய் எதுவும் நம்ம எதுவும் முத்திரை எதுவும் பதித்துக் கொள்ளுகிறோமா? அடையாளம் எதுவும் நம்மளுக்கு காணப்படுகிறதா? Is there any happiness? Of course. ஆனா கண்ணில பாக்குறீங்க happiness, சந்தோஷம் கண்ணில பார்க்க முடியுது இல்ல? Feeling, and just it's inside feeling. Any symbol that we are saved? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எந்த அடையாளம் நம் வெளிப்புறத்திலே தெரிகிறதா? இல்லை. Outside there is no. If we see in some, of course it's a fruit. Everything is true. Is there see anything which we can see outside? No. We see first we receive Jesus in our heart. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். Invisible. நாம் அது காணப்பட முடியாதது. Change our life. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. And we change our life. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. Before we were away from God. முந்தி நாம் தேவனுக்கு பயங்கர்களாய் தேவனுக்கு விரோதமாய் நாம் தள்ளி இருந்தோம். But now we are close with God. Now we are related with God. ஆனால் இப்பொழுதோ நாம் தேவனிடத்தில் கிட்டி நாம் இருக்கிறோம், தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம். So inside change is transformation. Seeing in outside
outside, and we are feeling, we are believing, we are experiencing that we are saved. நம்முடைய உள்ளான அந்த மன மாற்றத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த மன மாற்றத்தினாலே புறம்பான நம்முடைய வாழ்க்கையும் அது மாறுகிறது என்கிற வந்த நிச்சயத்தோடு தான் நாம் இன்றைக்கு தேவனுக்காக நாம் ஓடுகிறோம் விசுவாச பாதையில். Hallelujah. Hallelujah. We will go point by point, just few points. Key ways to build up close relationship with God. தேவனோடு நாம் நெருங்கிய உறவை நாம் எப்படி நாம் கடைபிடிப்பதற்கு ஒரு சிறிய வழிகளை நாம் பார்க்க போகிறோம். Key ways to build up close relation with God. முக்கியமான வழிகளை நாம் பார்க்க போகிறோம். First daily conversation with God. It means prayer. முதலாவது தின அந்த உரையாடலை நாம் பார்க்க போகிறோம் ஜெபத்தின் மூலமாய். Daily we are praying, of course we are praying, but how do we pray? நாம் ஜெபிக்கிறோம், அது உண்மைதான். ஆனாலும் எவ்வளவாக ஜெபிக்கிறோம்? Prayer is very simple, very common. We all know prayer. ஜெபம் சொன்ன உடனே உங்களுக்கு புரியுது. ஆனா இல்ல, but how we are pray? Real, what is the meaning of prayer? ஆனால் அந்த ஜெபத்திற்கு அதற்குரிய அந்த முக்கியமான அதை நாம் எப்படி நாம் விளக்கம் சொல்ல முடியும்? ஜெபம் என்றால் என்ன என்பதற்கு? Hallelujah. Hallelujah. It's nothing but the cry of our heart reaching to God. Amen. நம்முடைய உள்ளான இருதயத்துடைய அந்த அழுகுரல், அந்த உள்ளான இருதயத்துடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்திற்கு எட்டுகிறது அல்லவா? அதுதான் ஜெபம். A real prayer is just what you have in your heart. Even not only crying, even happiness or any good thing, when we are happy, we are giving thanks, praising, whatever maybe we have in our heart. When we want to share to God, it will reach from heart to God. That is the real prayer. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது நாம் நன்றி செலுத்துகிற விதமா இருந்தாலும் சரி, நாம் புலம்பி அழுகிறவர்களா இருந்தாலும் சரி, நாம் கூக்குரல் இட்டாலும் சரி, நம்ம இருதயத்திலிருந்து அது வருகிறது. அதுதான் ஜெபம். Philippians 4:6. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம், எனக்கு தெரிந்த வசனம் 6ஆம் வசனம். Do not be anxious about anything, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests may be made known to God. Do not be anxious or do not worry for anything. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். Do not worry for anything. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். Pray to God. நீங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Just do not worry for anything, pray to God. நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபியுங்கள், தெரியப்படுத்துங்கள். Pray to God. உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். What Paul trying to say here? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்? Philippines people where they were not praying or praying. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிலிப்பியர்கள் ஜெபம் பண்ணாதவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? They were praying. அவர்கள் நித்தியமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். They were praying. அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Again Paul says here, மறுபடியும் பவுல் சொல்கிறார், do not worry. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், ஆனால் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள். Do not worry but pray. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Hallelujah. 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 In our home, do we have that habit? Food is ready. நம்மளுடைய வீடுகளிலே அந்த பழக்கம் நம்மளுக்கு இருக்கிறதா? Or any good thing is ready. ஒரு உணவு ஆயத்தமான உடனே either father or mother somebody will say eat. அங்க தகப்பனார் இல்ல தாயார் என்ன சொல்லுவாங்க, நீங்க உடனே சாப்பிடு அப்படினு சொல்லுவாங்க. Hungry is there. அங்க பசி உண்மையிலே இருக்கும். Time also is up. மணியும் போயிட்டே இருக்குது. But still somebody will say eat. Time ஆயிடுச்சு, சாப்பிடு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடுங்க, சீக்கிரமா சாப்பிடு அப்படினு சொல்லுவாங்க. Why we are doing this? ஏன் நம்ம இப்படி செய்கிறோம்? Eat sometime parents சாப்பிடுப்பா விடப்பா இல்லப்பா சாப்பிடு. Why we are saying we know food is there, we are hungry,
we time is also still why we are saying eat, huh? நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கு மிகவும் பசிக்கிறது, நாம் சாப்பிட்டே ஆகவே. ஆனால் வெளியே ஒரு நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி சீக்கிரம் சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. Many time in our practical life, என்னுடைய அனுபவபூர்வ வாழ்க்கையிலே we are like தள்ளிவண்டி. We are like தள்ளிவண்டி. நம்மள ஒருத்தவங்க தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். தள்ளுவண்டியை ஒருத்தவங்க தள்ளி விடுற மாதிரி தள்ளுவண்டி. Vandi is there. வண்டி அங்க இருக்கிறது. But without pushing we will not move. ஆனால் அதை நகர்த்துவதற்கு ஒரு ஆள் இல்லை என்று சொன்னால் அது நகராது. அந்த மாதிரி. So somebody should be there to tally us. அதனால ஒரு நபர் அங்க இருந்த எப்ப பார்த்தாலும் ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். So God always saying ஜெபமனே God always தள்ளிட்டே இருக்கான். அதனால தேவனை கர்த்தர் நம்மை ஒரு நிலை போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஜெபம் பண்ணு, நீ வேதத்தை வாசி, நீ எனக்கு தெரியப்படுத்தும் விண்ணப்பங்களை என்று தேவன் சொல்லுகிறார். Secondly, I'm very briefly, so I'm coming. Secondly, studying a scripture or reading the Bible. மிக சுருக்கமாக அடுத்த குறிப்புகளுக்காக போகிறோம். இரண்டாவது குறிப்பாக வேதத்தை நாம் படிக்க வேண்டும். Reading the Bible. வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல. Psalms 119:72. சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 72 வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். Psalm 119 119 சங்கீதம் 72 வசனம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The law from your mouth is more precious to me than thousands of pieces of silver and gold. அநேகமாயிரம் பொன் வெளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். Here word of God says the law from your mouth is more precious. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற அந்த வேதமே அது மிகவும் அது சிறந்ததாக இருக்கிறது என்று more precious. Word of God is more precious. அது மிகவும் அது சிறந்ததாக இருக்கிறது. Hallelujah. 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 But word of God is it's a automatic thing. Word of God is a automatic thing. தேவனுடைய வார்த்தையானது அது தானாகவே நம்மை சீர்படுத்துகிற ஒரு காரியம். You believe, you are understanding me? It's a automatic thing. அது ஒரு it's a medicine also. அது நம்மளுடைய எலும்புகளுக்கு ஒரு ஆறுதலான food also. நம்முடைய ஆத்மா it's a teacher also. நம்மை நடத்துகிறது, நம்மை போதிக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. Many times it's a more than father mother also. அநேக நேரங்களில் இது தகப்பனும் தாயும் முடிய அநேக காரியங்கள் இது ஒரு தனியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. It's a very much more than we see nowadays. Everything AI, automatic, everything. But this better than more than every automatic things. Bible is a more automatic thing. இந்த காலத்துல பார்க்கிறோம், இந்த நாட்களிலே அநேக இந்த AI டெக்னாலஜி ரெவல்யூஷன் மாதிரி நிறைய வளர்ந்து கொண்டே போகிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு வேத காரியம் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையானது நம்மை வழி நடத்துகிற ஒரு வார்த்தை. Hallelujah. 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 So Bible, whenever we have the word of God in our heart, தேவனுடைய வார்த்தைகளை நம் இருதயத்திலே எவ்வளவு வைத்திருக்கிறோமோ, of course our life is peaceful. நம்முடைய அதற்கு நம்முடைய இருதயம் நல்ல சமாதானத்தோடு இருக்கும். We are most brilliant people. நாம் நல்ல சிறந்தவர், நல்ல ஞானிகளாய் கூட இருக்கலாம். We are most brilliant people. நாம் நல்ல சிறந்த ஞானிகளாய் கூட இருக்கலாம். Hallelujah. Hallelujah. Excellent people. நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாய் இருக்கலாம். Whenever we want to do something, எப்போலாம் ஒரு காரியத்தை நாம் செய்ய விரும்புகிறோமோ, if we will get guidance from the God, தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதுக்குரிய அந்த ஆலோசனை அதுக்குரிய அந்த நடைமுறையை பெற்றுக்கொண்டால், so we will be perfect in everything. நாம் அநேக காரியங்களிலே நாம் சிறந்து விளங்க முடியும். So Bible is a more precious than anything in the world. வேதம் மாத்திரமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் மிக சிறந்தது. Hallelujah. 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 So prayer, studying the Bible. முதலாவது காரியம் ஜெபம், இரண்டாவது வேத வாசிப்பு. Third
obedience and surrender. மூன்றாவது காரியமாக கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும். Obedience and surrender. கீழ்ப்படிதல், அதற்கு பின்னாக வருகிற அர்ப்பணிப்பு. John 15:14, 1 Samuel 15:22. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 15:14 யோவான் எழுதின சுவிசேஷம். நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். Amen. You are my friend if you do what I command. நீங்கள் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் எப்பொழுது நான் உங்களுக்கு கற்பித்த காரியங்களை. 1 Samuel 15:22. 1 சாமுவேல் புத்தகம் 15:22. 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 சாமுவேல் 15:22. Hallelujah. Hallelujah. Obeying the voice of the Lord to obey is better than sacrifice. Here says obey. Obedient is better than sacrifice. சர்வாங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம் என்று வாசிக்கிறோம். In every commandment of God we have future. In every commandment of God we have a good future. தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைகள் பிரமாணங்களிலே ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். But in this world commandment is we don't like commandment. ஆனால் பொதுவாகவே நாம் கற்பனைகளை நாம் அவ்வளவு சுலபமாக நாம் ஏற்றுக்கொள்வர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. Can you say hallelujah? Hallelujah. 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 Both side problem is there at this contemporary modern age. இந்த தற்காலிக இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. Many times commandment, one who gives the commandment, that person also is not 100% honest for God. One who obeys, that person also is not 100% honest for God. இரண்டு பக்கங்கள் அவர்களும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களும் கட்டளைகளை முழுமையாக பின்பற்றுவதில்லை, அதே போல அதை கேட்கிறவர்களும் முழுமையாக பின்பற்றுவதற்கு அவர்கள் மறக்கிறார்கள். கஷ்டமா தான் இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலை இப்போ தற்காலிக in this modern age, இந்த தற்காலிக in this modern era கஷ்டமா இருக்கு. ஏன்னா கமாண்ட்மெண்ட் யாரு கொடுக்குறா, கட்டளை யாரு கொடுக்குறவா, யார் அவருக்கேயோ கொஞ்சம் பைபிள் மாதிரி இல்லை. இப்போ இன் பைபிள் என்னன்னா 100% உண்மையா நான் ஒரு ஊழியர் இருக்கேன், நான் ஒரு குரு இருக்கேன், நான் ஒரு தகப்பன் இருக்கேன், நான் ஒரு அதிகாரியா இருக்கேன், அது உண்மையா கரெக்டா கட்டளை கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, நம்ம இஷ்டம் நம்ம மனசுக்கு உள்ளே வச்சது கட்டளை. ஸோ இன்னைக்கு பெரிய கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படி மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, கமாண்ட்மெண்ட் ஒன் ஹூ ரிசீவ் த கமாண்ட்மெண்ட் அவருக்கு என்னன்னா இது obeying is very difficult இருக்கு. அதான் in this situation we have to obey the word of God. உங்களுக்கு புரிந்துக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் பார்க்கிறோம், தேவனுடைய கட்டளைகளை, வேதத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை மாத்திரம் அவர்கள் போதிக்காமல் தங்களுக்கு சுய காரியங்களை அவர்கள் போதித்து அதை அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மேல் ஒரு பாரத்தை கொண்டு வந்து அது தேவனை முழுமையாக அன்பு கூற அது லீகலிஸ்டிக் கொண்டு போயிடும். அது ஒரு தனி ஒரு ப்ராப்ளம். இன்றைக்கு நாட்களில் லீகலிசத்துக்கு கொண்டு போயிடும். கடமைக்காக நான் கட்டளை நான் கண்டுபிடிக்கிறேன், நான் கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாறி விடுகிறது. உண்மையான அந்த அன்பிலிருந்து அது வளர்கிறது இல்லை. அதனால் அதைத்தான் போதகர் சொல்லுகிறார். Hallelujah. 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 But we children of God, ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்காமல் we should be committing to God. Whenever God is saying, we have to commit and surrender, obey what God says. தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணித்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். Timothy says, தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் they will be persecuted.
அவர்கள் உபத்திரவப்படுவார்கள். Those who want to follow the Christ, they will be persecuted. அவர்கள் உபத்திரவப்படுவார்கள் என்று கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை குறித்து பவுல் சொல்கிறார். In simple way, spiritually we can say, if you want to be a good spiritual person, you have to suffer either inside of the Christianity or outside of the Christianity. ரெண்டு பக்கமா நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனாய் நாம் இருக்கிறதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்றால் நாம் நிச்சயமாக பாடுகளை அனுபவிப்போம். ஒருவேளை அந்த நாம் சபைக்குள்ளே இருந்தே நாம் பாடுகளை அனுபவிக்க வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் சபைக்கு புறம்பே நாம் மற்றவர்கள் மூன்றாம் நபர்கள் நம்மை வந்து அவர்கள் நம்மை உபத்திரவத்துக்கு உட்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. Hallelujah. 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 Next one, daily priority. Next one, daily priority. தின ஒரு முதல்துவம், முன்னுரிமை அனுதின முன்னுரிமை. In our daily life, நம்மளுடைய ஒவ்வொரு தின வாழ்க்கையிலே to whom we are giving the first priority. நாம் யாரிடம் நாம் அந்த முன்னுரிமை first priority. முதல் உரிமையை நாம் யாரிடம் கொடுக்கிறோம்? Are we busy always? நாம் எந்நேரமும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். With our work, நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய ஒர்க், நம்மளுடைய வேலை, with our family, நம்மளுடைய குடும்பம், with our friends, நம்மளுடைய நண்பர்கள், so many other things, worldly things, மற்ற எல்லா உலக பிரகாரமான காரியங்களை குறித்து we are busy. Of course we are busy. நாம் உண்மையிலே நாம் ஒரு first priority to whom we are giving. இதெல்லாம் பார்த்தால் நாம் ஒவ்வொருவரும் நாம் பிஸியாக இருக்க வேண்டும். ஆனால் முதலாவது அந்த முன்னுரிமையை நாம் யாரிடம் கொடுக்கிறோம்? Children of God, தேவனுடைய பிள்ளைகளாய், children of God, தேவனுடைய அன்பு your heavenly Father always early morning waiting for you. நம்முடைய தகப்பனார், நம்முடைய அன்பு இந்த பிதாவை கர்த்தர் நம்ம அனுதினமும் நமக்காக காத்திருக்கிறார். நம்முடைய அதிகாலை நம்மளோடு சந்திக்க வேண்டும் என்கிற எங்கள் வீட்டில் ஆயிடா நைட்டு தூங்கும் போது நமக்கு ஒரு இப்போ ரிலீஃப் இருக்கு. காலையில் அவரை எந்திரிக்க முன்னாடி நாங்கள் எந்திரிச்சிச்சு நம்ம அவருக்காக பால் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பால் இப்போது அவருக்கு அதிகமாக பால் தான் சாப்பிடுவோம். ஆனால் அதிகமாக பால் தான் இருக்குது. இவர் எந்திரிக்க முன்னாடியே நம்ம பால் காய்ச்சி கூல் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். இல்லைன்னா எந்திரிச்சு திடீர்னு சவுண்டு வரும், அழுதுகிட்டே ஆரம்பிக்கும். ஆனால் அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் எதிரி பார்த்துட்டே இருப்போம். எப்போ எந்திரிக்க டக்குன்னு அவர் பால் அவருக்கு கொடுக்கணும், டக்குன்னு அவருக்கு பால் கொடுக்கணும். ஆனால் அப்படி நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் அப்படி மாதிரி we physical father we are waiting when our child is getting up. நாங்கள் உலக பிரகாரமான தகப்பனாய் இருக்கிற காலங்களிலே ஒரு பிள்ளைகளுக்காய் எழுந்து சீக்கிரமாக எழுந்து காரியங்களை ஆயத்தப்படுத்துகிற தகப்பன்களாய் இருப்போம். We are waiting up. When my child will get up, we will give the milk. என்னுடைய பிள்ளை எப்பொழுது எந்திரிக்கிறதோ உடனே அதற்கு பால் கொடுக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுகிறோம். We will not let her cry. அந்த பிள்ளை அழுக கூடாது அப்படிங்கிற அந்த வாஞ்சை. We will give milk. அதற்கு தேவையான அந்த பாலை உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. Your heavenly father. ஆனால் இதை காட்டிலும் நம்முடைய பரலோக பிதாவானவர், your heavenly father, நம்முடைய பரலோக பிதாவானவர் early morning அவர் அதிகாலையிலே waiting for you, நமக்காக காத்திருக்கிறார். I want to give you good pal. நம்மளுக்கு தேவையான ஆவிக்குரிய அந்த சத்திய வார்த்தைகளை தரும்படியாய், I want to give you good pal for you. ஆவிக்குரிய அந்த கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலை நம்மளுக்கு தரும்படியாய். When we are getting up early morning, ஆனால் நாம் அதிகாலையில் நாம் எந்திரிக்கிற பொழுது how we are getting, நாம் எப்ப நம்ம are we searching father? நாம் தேவனை நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் தேடுகிறோமா? Are we searching something different? This so many things. நாம் அதை அல்லாமல் தேவனை தேடாமல் நாம் அநேக காரியங்களை குறித்து மற்ற காரியங்களை குறித்து தேடுகிறோமா? Many people have habit when eyes will open directly shouting either this word that word either many people we have seen commonly morning bomb blast is started in home wrong thing.
That is completely wrong thing. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அநேகர் தேவனுடைய அந்த தேவனை தேடாமல் காலையிலேயே ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப அவங்களுடைய வேலையை முன்வைத்து அவர்களுடைய சரீரத்தை அவர்கள் பாதித்து நிறையா பிபி இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாம் கோவப்பட்டு காரியங்களை கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். What I practice personally, நான் தனிப்பட்ட விதத்தில் நான் ஊழியனாய் நான் பிராக்டிஸ் பண்ணுகிறது என்னவென்றால், when my eyes is open, என்னுடைய கண்களை நான் திறந்த உடனே we are sitting and just we are praying for personally, then we will have our Zoom conference meeting. தனி ஜெபம் முடித்த உடனே நான் கான்ஃபரன்ஸ் பிரேயர் ஜூம் மூலமாய் பண்ணுவோம். Prayer after that we will be, even I have taught to Puspa that whenever we are getting up, bless children, bless everything, God bless you, God bless you. சில நேரம் அரசியே பார்த்து God bless you, சில நேரம் எங்கள் வீட்டில் எல்லா பொருட்கள் பார்த்து God bless you, God bless you. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் விசுவாசிகளுக்கு, எங்கள் ஹிந்தி ஊழியம்ல நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் ஏதோ பார்த்து God bless you சொல்லுங்க, God bless you சொல்லுங்க. இதை வாயில நாங்கள் கத்திட்டு இருக்கோம்ல, வாயில சத்தம் கோபம் இதை விட்டுட்டு God bless you, God bless you. வாயில இது அபிஷேகம், இதுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, பலமே இருக்கு. இது வாயில God bless you, God bless you எப்போ வர ஆரம்பிச்சேன்னா automatic everything will be all right. Hallelujah, hallelujah. So daily priority for God. தின முன்னுரிமை கர்த்தர் கொடுக்க வேண்டும். Next one, worship and fellowship. அடுத்ததாக ஆராதனையும் ஐக்கியமும். Worship and fellowship. ஆராதனையும் ஐக்கியமும். Both are different. Worship and fellowship. ரெண்டுமே தனிப்பட்ட காரியங்கள். Both are different, but it should go together. ஆனாலும் அது ரெண்டுமே ஒன்றாக அது சேர வேண்டும். We see in Acts chapter 2 46-47. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இதற்கு ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டை நாம் வாசிக்கலாம். அந்த ஆதிகாலத்து திருச்சபை every day they continued to meet together in the temple courts. They broke bread in their homes and ate together with glad and sincere, praising God and enjoying the favor of all the people, and the Lord added to their number daily those who were being saved. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடு இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. தமிழ் exactly use ஒருமனப்பட்டு. Here English people they did not use exactly the word here. We sit together, we sit together, the word used together here. But Tamil very perfect ஒருமனப்பட்ட. This is the fellowship. தமிழ்ல நாம் பார்க்கும் ஒருமனப்பட்டவர்களா என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So we should always worship and fellowship. It means continuously come to the house of the Lord. ஆராதனையும் ஐக்கியமும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அதை கடைபிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். I don't know how do you have your experience or how you are learning. What I have learned, we have two families. நாங்கள் 2 குடும்பங்களா இருக்கிறோம். We have two families. One is our family which is related with our blood or some worldly family. நமக்கு 2 குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு குடும்பம் வந்து நம்முடைய இரத்த சம்பந்தப்பட்டது. One we have, second we have Christian family, or saved family or church family. இரண்டாவது மீட்கப்பட்ட ஜனமாகிய எல்லாருமே ஒரு குடும்பம். தேவனாகிய கர்த்தர் விசுவாசிக்கிற எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கிறோம். So for our physical family there will be end limited this up to this end, but for godly family, Christian family, there is no end, because in the Christians are in all over the world, so we all are connected through Jesus Christ. ஆமென். இது கிறிஸ்தவ அந்த நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஒரு மிக அழகான காரியம். உலகத்தில் இருக்கிற எல்லா மூலைகளிலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாச பாதையில பின்பற்றுகிற எல்லாருமே, அவர்கள் அமெரிக்கர்களாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்காரங்க, கேரளா, மலையாளம்,
தெலுங்கு யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த பூமியிலே வைத்திருக்கிறார். Hallelujah. 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 Augustine uncle always he used to say, மிஷனரியாக இருக்கிற அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் இந்த காரியத்தை ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்லுவார் என்றால், if I look for my family, நான் என்னுடைய குடும்பத்தை நான் who பார்த்தால், will look for this huge family? இந்த பெரிதான இந்த குடும்பத்தை குறித்து யார் அதை உரிமை பார்ப்பார் என்று அவர் Many times his relatives died. அநேக நாட்களிலே அவருடைய உடன் பிறந்தவர்கள் இறந்தார்கள். Very close relatives died. அவர்களுடைய உடன் பிறப்புகள் அவர்கள் மரித்து போனார்கள். But he did not have time to go and attend the funeral service. ஆனாலும் அந்த அவர்களுடைய மரணத்தை அவர்களுடைய அந்த அடக்கத்தை கூட அவருக்கு போவதற்கு அவர்களுக்கு இயலாமல் போயிற்று. He was continuing for ministry, for meeting, convention, crusade, everything. அவர் ஆனாலும் அதை ஊழியத்தை அவர் முக்கியப்படுத்தி கன்வென்ஷன்ஸ் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியிலே அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். You know one thing about him, when he came for ministry, அவர் முதலாவது ஊழியத்திற்கு அவர் மிஷன்ஸுக்கு அவர் வருகிற நாட்களிலே his all certificates, அவர்களுடைய எல்லா அந்த சர்டிபிகேட்டையும் எடுத்து and he burned. அதை அவர் எரித்தார். You know this one? I don't know. After he said, if this certificate will be in my hand, it will be a temptation for me. அந்த சான்றிதழ் என் கையில் அது இருக்கும் என்றால் அது எனக்கு மிகவும் ஒரு இடரலாக இருக்கும் என்று சொல்லுகிறார். He took all certificate and he burnt everything. அதனால இந்த தேவ மனிதர் எல்லா இந்த சான்றிதழ்களை எடுத்து அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ண அவர் முடித்த எல்லா காரியங்களையும் அதை எரிக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். So common people will say it's a mental failure, right? சரியா மக்கள் என்ன சொல்வார்கள், அதை குறித்து இது என்ன அறியாமையில நீங்க இப்படி செய்கிறீர்களா அப்படின்னு அவர்கள் அறியாமையில சொல்லுவார்கள். Hallelujah. Hallelujah. So dear children of God, always let us worship in the presence of God and be fellowship with God, also godly people. அதனால் நாம் ஆராதனையும் ஐக்கியமும் நாம் ஒரு காலம் நாம் தவற விடாமல் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கான உதவி செய்வார். Next and last one, confession and repentance. கடைசியாக நாம் அர்ப்பணிப்பும் நாம் மனம் திரும்புதலும் அனுதினமும் நாம் அது இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. 1 John 1:9 last 1 John 1, if we அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 1ஆம் நிருபம் if we confess 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. Very hard thing, na? Very hard thing, confessing and repenting, very hard thing. இது ஒரு கடினமான காரியம். பாவங்களை அறிக்கை செய்து நாம் அனைத்திலும் மனம் திரும்புவது. It's a ulta situation. இது ஒரு தலைகீழான காரியம். Our mistake, our sin, we are covering up, na? நம்முடைய தப்பிதங்களை நாம் அநேக நேரங்களில் அதை மறைத்து விடுகிறோம். Our sin, our mistake, we are covering up. அதை நாம் அறிக்கை செய்வதற்கு நாம் தயங்குகிறோம். But God said confess and repent. ஆனால் கர்த்தராகிய தேவனை forgive. இந்த நேரத்தில் நாம் எப்பொழுதும் நாம் மனம் திரும்புகிறவர்களாய் நாம் பிதாவின் இடத்திலே சேர கடவோம் என்று கர்த்தர். So first one praying. முதலாவது காரியமாக நம்ம என்ன பார்த்தோம்? ஜெபம். Second reading the Bible. இரண்டாவது காரியமாக வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாய். Obedience and surrender. மூன்றாவது அர்ப்பணிப்பும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய். Fourth one daily priority for God. நான்காவது தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாய். Fifth one worship and fellowship. ஐந்தாவது ஆராதனையும் ஐக்கியமும் தவறாதவர்களாய். Sixth one confession and repentance. கடைசியாக பாவங்கள் அறிக்கை செய்கிறவர்களாய் மனம் திரும்புகிறவர்களாய். If we follow all these things, definitely we will closer to God. இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் என்று சொன்னால், கடைபிடிப்போம் என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் அநேகமாக கிட்டி சேருவோம். To sustaining the relationship of God, இந்த உறவை நாம் தொடர்ந்து அதை நாம் reverence and love to God, இதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றால். Second patience for God. முதலாவது அன்பும், அடுத்து இது இரண்டாவதாக பொறுமை. Gratitude to God. நன்றி உள்ள இருதயம். Finally trust the God. கடைசியாக விசுவாசம். In our all critical condition, challenging situation,
trust God. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் நம்புகிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Trust God for everything, a small or bigger, everything. என்ன காரியமாக இருந்தாலும் தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பதற்கு ஆண்டு உதவி செய்வாராக. On everything trust God. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Hallelujah. 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 You will be closer to God and God will listen your everything and definitely you will be blessed. இதைதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் கிட்டி சேருவார். Draw near to God and he will draw near to you. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கடைபிடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபமல்லாமா? ஜெபிக்கலாமா? Dear gracious God, கிருபையுள்ள ஆண்டவரே, heavenly God, எங்கள் பரலோக பிதாவே, வல்லமையுள்ள தேவனே, coming in your presence my Lord, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் வருகிறோம். Oh Lord Jesus, whatever we have learned from you Lord, இயேசுவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை bless my Lord, ஆசீர்வதித்தருளும். Lord Jesus, make give grace to follow everything my Lord. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரும், உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றுவதற்கு. mighty hand my Lord, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Thank you for everything Lord. நீ செய்த எல்லா காரியங்களுக்கும் bless my Lord Jesus Christ. ஆசீர்வதித்தருளும். Everything I submit your mighty hand my Lord. உம்முடைய கரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். Lord Jesus Christ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. Oh, draw me near to you Lord. ஓ ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் கிட்டி draw me near to you my Lord. எங்களிடத்தில் கிட்டி சேர்வீராக. Lord Jesus Christ, we need you only Lord. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மாத்திரம். Without you we are nothing my Lord. ஓ ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை. draw me near to you my Lord. ஆண்டவரே, எங்களை உம்மிடத்தில் நீர் சேர்த்துக்கொள்ளும்படி surrendering your mighty hand my Lord. எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் நாங்கள் In அர்ப்பணிக்கிறோம். Jesus name I pray my Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் 2 செய்திகளை நாங்கள் கேட்டோம். மோடு நெருங்கிய ஆண்டவரே, ஒரு உறவிலே நாங்கள் வளர்வதற்கு தேவையானவைகளையும், கர்த்தாவே, நீர் எங்களை எந்த நோக்கத்தோடு படைத்தீர், எங்களுக்குள்ளே நீர் எதிர்பார்க்கிற கிரியைகள் என்ன என்பதை இந்த பென்சில் மூலமாக இந்த மாலை நேரத்தில் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து தெய்வக்கரம் எங்களை வழி நடத்து. இந்த மாதம் முழுவதும் நாளையிலிருந்து 3 நாள் காரியாபட்டியில் நடக்கிற VBS இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவகோட்டையில் நடைபெறுகிற 2 நாள் மாணவர்கள் முகாமை ஆசீர்வதிங்க. வருகிற வெள்ளிக்கிழமை காலை மாதப்பிறப்பு ஆசீர்வாத வாக்குத்தத்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிங்க. 1ஆம் தேதி ஜோனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆசீர்வதிங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி ஆண்டவரே வாக்குத்தத்த ஆராதனை கம்யூனியன் சர்வீஸ் ஆசீர்வதிங்க. 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற VBS பகலில் சர்ச்சிலையும் ஈவினிங்கில் மேல்ரங்கியத்துலேயும் ஆசீர்வதிங்க. 10ஆம் தேதி நடக்கிற மதர்ஸ் டே மாலையிலே நடைபெறுகிற VBS ஃபைனல் டே நிகழ்வுகளை ஆசீர்வதிங்க. தேவக்கரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். கணம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.